செழுமையான தமிழுக்கு எங்களின் இனிமையான வணக்கங்கள். நான் உங்களின் ஹாரிஷ் அகமத். மக்களோட தேவை அறிஞ்சிட்டு உதவி செய்வதற்காக துவங்கப்பட்டுள்ளது தான் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை. இவங்களோட முழுமையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் சுய உதவிக்காகவும் கல்வி உதவி செய்வதற்காகவும் துவங்கப்பட்டுள்ளது தான் இந்த மேக்ஸ்வெல் அறக்கட்டளை. இந்த மேக்ஸ்வெல் அறக்கட்டளையோட துவக்க விழாவை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மாண்புமிகு மேயர் கோயம்புத்தூர் மாநகராட்சி. திருமதி பழனியம்மாள் அவர்கள் காவல் ஆய்வாளர், காட்டூர் மகளிர் கல்வி நிலையம். திரு முருகன் அவர்கள் நிழல்மயம் அறக்கட்டளை கோவை. திரு ஜி ராஜ் அவர்கள் ஸ்டேட் ஜாயிண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் TNCVA. திரு சு சண்முகம் அவர்கள் நிறுவனர் யுனைடெட் கல்வி நிறுவனங்கள். திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் பைரா நார்த் டிவிஷன் பிரசிடென்ட். திரு PR வெங்கட்ராமன் அவர்கள் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் TNCVA. சிறப்பு அழைப்பாளர்கள்: திரு K அருள்குமார் அவர்கள் திமுக துடியலூர் பகுதி செயலாளர். திருமதி யசோதா ராமசாமி அவர்கள் தலைமை ஆசிரியர். திருமதி கௌசல்யா அவர்கள் மதர் ட்ரஸ்ட். திரு ரிச்சர்ட் விஜய் அவர்கள் .com இண்டஸ்ட்ரியல்ஸ் கோவை. திருமதி புஷ்பமணி அருள்குமார் அவர்கள் மாநகராட்சி கவுன்சிலர். திருமதி PS சாரதா அவர்கள் தலைமை ஆசிரியர். திருமதி வினிதா பிரியா MBBS அவர்கள் பெருநாள் மருத்துவர். திரு ஜெயலானி அவர்கள் ஏசியன் குரூப்பிங். திரு சித்திரவேல் அவர்கள் புரியும் தொலைக்காட்சி. என்னோட பேர் முருகன். சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லூரி படிப்புக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தோம். நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கோயம்புத்தூர் வந்தேன். அந்த இடத்துல 3 வருஷம் படித்து முடித்தோம். கடவுள் விரும்பினால நமக்கு இங்கே ஒரு தொழில் செட் ஆச்சு. இணையதளம் சார்ந்த சேவைகளை செய்யக்கூடிய ஃப்ரான்சிசி நம்ம தமிழ்நாடுக்குள்ள ஒரு 156 ஃப்ரான்சிசி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து ஒரு குழந்தைகள் காப்பகம் வந்து நான் ரெகுலராக போயிட்டு இருக்கேன். என்னோட பர்த்டே, எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா இவெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு குழந்தைகள் நல காப்பகம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கே தான் போய் பழக்கப்பட்டுட்டோம். ஸோ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அந்த சேவை மையம் வந்து ஃப்ரான்சைஸியாக கொடுக்கணும்னு யோசிக்கும் போதே அடிஷ்னலாக ஒரு நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். பெரிய அளவில் நம்மக்கிட்ட எல்லா வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் மக்கள் சக்தி அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி. அப்போ நமக்குன்னு ஒரு டீம் வேணும். அப்போ அந்த டீம் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, இவ்வளோ பேர் வந்திருக்கோம், இவ்வளோ அட்மாஸ்பியரில் நல்லா நடக்குது அப்படின்னா ஒரு டீம் இருந்ததுனால தான். அப்போ அந்த டீம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மெயின் தாட்டாக இருந்தது. அப்போ நம்ம TNTC ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அந்த டீமை நோக்கியே தான் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ்க்கு இன்வால்வ்மெண்ட் கொடுத்தோமோ அதே சேம் டைம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சோசியல் சர்வீஸ் ரிலேட்டடாக தான் இருந்தது. ஸோ கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முழுக்க ஸ்கூலுக்கு தேவையான கம்ப்ளீட் திங்ஸ் அது என்னவா வேணாலும் இருக்கும். நீங்க முடியும் போது நம்ம ட்ரஸ்டோட நம்பர் வாங்கிக்கோங்க. எல்லாருமே உங்க ஊர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, முதல் கட்டமா தமிழ்நாடு, அதிகபட்சம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஊட்டி, தென்காசி, இந்த 6 மாவட்டத்துக்குள்ள என்ன வேலைனாலும் இமீடியட்டா பண்ணிக்கிறோம். அதர் மாவட்டத்துக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ உங்க அருகில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பாத்ரூம் உடைஞ்சிருக்கு, சரி பண்ணி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பா பண்ணி தரோம். ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 5 குழந்தைங்க மட்டும் கீழே உட்காந்துருப்பாங்க, ஏன்னா டேபிள் சேர் இருக்காரு. அப்போ ஒரு டேபிள் சேர் இல்லைங்கிற ஸ்கூலுக்கு நீங்க சொன்னீங்கன்னா டேபிள் சேர் பண்ணி தரோம். ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப போரா இருக்காங்க, யூனிஃபார்ம் கூட அவங்களால பண்ண முடியாது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறோம். ஸோ முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ, அவங்களோட எஜுகேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு தடங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் நீக்கி அவங்க நல்ல ஒரு எதிர்காலம் கொடுக்குறதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாரும் நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லலாம். அடிஷ்னலாக ஸ்பான்சர் யாராவது பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அந்த நம்பருக்கே இன்ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். 1. 2வது கட்டம் அப்படிங்கிறது பெண்கள்.
ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நபர் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளோட தாய், நம்மளோட மனைவி, நம்ம கூட பிறந்த தங்கச்சி. ஸோ நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள கூட பெருசா ஒரு ஈகோ, ஒரு ஃபைட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எப்பவுமே அக்கா தங்கச்சி, அம்மா பையன் அப்படிங்கிற உறவு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க நம்ம எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய 2வது கட்டம் என்ன அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நீட் இருக்கு. ஸோ எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக அவங்களுக்கு நம்ம உதவி பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லாம இருந்தா, அதாவது அவங்க அம்மா, அண்ணன், தம்பி, கூட பிறந்தவங்க யாருமே சப்போர்ட் இல்லாம தனியா இருக்காங்க, மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல தனியா பிரிஞ்சிருக்காங்க, ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, ஒரு தொழில் இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும், என்ன வேணாலும் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு தொழிலே தெரியாது சார், அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா எங்க டிஎன்டிஎஸ்சி சார்பா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்டர் கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுத்து அவங்க அந்த சென்டர்ல உட்கார வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் முதல் கட்டமா பண்றோம். படிச்ச நபர்களா தான், படிக்கல நபர்களுக்கு வந்து பெரிய அளவில் படிக்க தெரியாது, ஓரளவுக்கு தையல் மிஷின் கத்துக்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தையல் தொழில் நம்மளே கத்து கொடுத்து தையல் மிஷினும் நம்ம வாங்கி தரோம். ஒருவேளை அவங்க இன்னும் அந்த அளவுக்கு உட்கார்ந்தெல்லாம் அவங்களால பண்ண தெரியாது, ஏஜ் பர்சன், ஒரு கூட பெண்ணை தெரியும், பெண்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல தெரியும், இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கத்து கொடுத்து அதுக்கு தேவையான பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நாமளே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளோட எங்களோட அறக்கட்டளையோட மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள், 2வது பெண்கள், இந்த 2ம். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா சோசியல் ஆக்டிவிட்டிஸும் எல்லா நபர்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சார் சண்முகம் சார் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இவ்வளோ பெரிய ஒரு விஷஸ்லாம் கொடுப்பாரு சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. சார் ஒரு 2 டைம் 3 டைம் தான் பார்த்துருக்கேன். அதுல பார்த்ததுல வச்சு கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்களோட அமைப்புக்கு நீங்களும் சப்போர்ட்டா வாங்க, இப்போ சேர்ந்து இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. அதே வார்த்தையை தான் நிழல்மே முருகன் சார் அவரும் சொன்னாரு. அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க. டெய்லியுமே கவுண்டபாளையத்தில் சாப்பாடு போடுறாங்க. அவங்க ஒரு தனி கூடாரம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு யாரு எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்பவுமே ரெடியா இருக்கும். நாங்க இன்வைட் பண்ண போனப்போ கிட்டத்தட்ட மணி 11:30 நினைக்கிறேன், அப்ப கூட சாப்பாடு ரெடியா இருக்கு சார் சாப்பாடுன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உணவு அப்படிங்கிறது முதல் விஷயம். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு பணத்தை நம்மளால சாப்பிடவே முடியாது. அப்போ எப்ப போனாலும் இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு டீமோட கை கோத்துருக்கோம். அவங்களோட பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். எஸ்கேம் ப்ரமோட்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய சுரேஷ்குமார் சார், அவர் வந்துட்டு எப்படின்னா, நான் அந்த கொரோனா காலகட்டங்களில் நான் எங்க ஊர்ல இருந்தேன், தென்காசியில இருந்து அங்க சேவைகள் பண்ணிருக்கும் போது வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் கூட அவர் வீட்டில் இருந்த மாதிரியே ஸ்டேட்டஸ்ல பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு, வெண்டிலேட்டர் வாங்கி கொடுத்துருப்பாரு, சம்திங் அவரோட அமைப்புகள் மூலம் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே, சேலத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எனக்கு அறிமுகமே இல்லை. ஒரே ஒரு டைம் நேரில் இன்விடேஷன் கொடுக்க போனால் அன்னைக்கு கூட அன்பார்ச்சுனேட்லி சாரை பார்க்க முடியல. ஆனால் கூட நமக்காக இவ்வளவு தூரம் வந்து ஒரு சோசியல் சர்வீஸாக இருக்கக்கூடியவங்களை என்கரேஜ் பண்ணா கண்டிப்பா நம்ம சொசைட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ நிறைய நபர்கள், முக்கியமான நபர்கள் வந்திருக்கீங்க. யாரையும் பேர் சொல்லி சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே நீங்க எங்களுக்கு முக்கியம் தான். தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு சப்போர்ட் வேணுமோ அவங்கள பற்றின தகவல்களை உங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான பங்கு அப்படிங்கிறது இங்க நம்ம முதல் விஷயம் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். அடுத்து துவக்க முடிஞ்ச 2வது கட்டமா நலத்திட்ட உதவிகள். ஸோ இந்த நலத்திட்ட உதவிகள் நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான வேலைகள் இருக்கும். அவங்க கரங்களால ஒரு சில நபர்களுக்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கண்டினியூஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த என்னோட மெம்பர்ஸ், ஸோ மெயினாக நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்து அதுதான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மெம்பர்ஸ் இல்லாமல் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. அப்போ நான் ஒரு ஆடி 18 அன்னைக்கு இந்த ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண அன்னைக்கு என்னோட ட்ரஸ்டி வந்துட்டு மிஸ்டர் அந்தோணி சார் சொல்லுவாரு, சேர்ந்துருக்கீங்க சார். அவர் வந்துட்டு எங்கேயுமே எதுக்குமே விரும்ப மாட்டாரு, எங்கேயும் பேச சொல்லாதீங்க, எதுக்குமே கூடாதீங்கன்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான மனிதர், எங்க ஊருக்காரங்க தான். நான் எப்ப என்ன கேட்டாலும் பணம் வேணும் அப்படின்னா, அண்ணா அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு பிரிண்டர் சிஸ்டம் வாங்கி கொடுக்குறேன், 55,000 ரூபா ஆகுது, எங்கிட்ட ஒரு 30,000 ரூபா இருக்குன்னா அவர் எந்த ஸ்கூலு எப்போ போறேன் என்னமே கேட்க மாட்டாரு. 25,000 ரூபா அக்கௌண்ட்ல பேலன்ஸை போட்டு விட்டுருவாரு. போற அன்னைக்கு அண்ணா இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வாங்கிட்டேன்னா இந்த ஊருக்கு போறேன், நீங்க வரீங்களா, ஃப்ரீயா இருந்தாலும் வந்துருவாரு, ஃப்ரீயா இல்லைன்னா வரமாட்டாரு. ஸோ அந்த நபர் வந்துட்டு அவருக்கு நான் பர்மிஷனே கேட்கல, சார் நீங்க ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி வரீங்க, அவ்வளவுதான், நீங்க என்ன பார்த்து பண்ண முடியுமோ முடியறத பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நாகரத்னம் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியல, நல்ல ஏஜ் பர்சன். என்னோட ரோல் மாடல் அப்படிங்கிறது அவங்க தான். இந்த ப்ரோக்ராமை நான் அவங்க மிஸ் பண்றதை விட அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை.
இன்னைக்கு பேசின எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மேக்ஸ்வெல் அறக்கட்டளை முருகன் சார் அப்படின்னு சொன்ன இடம் எல்லாமே அதோட முழு சப்போர்ட் முழு ஆர்டர் எங்கே போய் சேரணும் அப்படின்னா என்னோட ஹோல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தான். எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படிங்க முன்னாடி வருவாங்க. மெம்பர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் வாங்க. எல்லாரும் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் கிராண்டாக நம்ம துவக்கலை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் போட்டேன். வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் நம்பி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 52 நபர்கள் வந்துட்டு நம்மளோட அமைப்போட மெம்பர்ஸாக வரணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இருந்தாலும் கூப்பி மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ இவங்க எல்லாமே இது இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் கூட இருந்து என்ன இருக்கு என்ன இல்லை என்ன வேணும் நைட்டு திருப்பூர்லாம் போய் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒருத்தர் போய் பைக்கில் போய் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ இவ்வளோ பெரிய டீமுக்கு உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தேங்க்யூ. மாணவ மாணவிகளை எதிர்காலத்திற்கு ஒளியேற்றி வைக்கும் மாமனிதர். இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் என்ற கூற்றின்படி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து அவர்களின் வாழ்வை தனிதோக உதவிகரம் நீட்டும் தலைவர், யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு சு சண்முகம் அவர்கள். வணக்கம். மேக்ஸ்வெல் அறக்கட்டளையின் துவக்க விழா மிகவும் சிறப்பாக இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தேவையான பிரச்சனைகள் அதெல்லாம் எப்படி அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எப்படி உதவி பண்ணலாம், கல்வி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் இன்றைக்கி சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசுகிறத விட அதற்கான என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம் பண்ண போகிறோன்னு சொல்கிறத விட அதெல்லாம் பண்ணி முடித்து அந்த ஹிஸ்ட்ரியோட ஒரு பாஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியோடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பயனாளிகள் வந்திருக்காங்க. திரு முருகன் ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய அரங்காவலர்களுக்கும் நம்ம எல்லாருமே எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து ஒரு மரியாதை செலுத்திருக்காங்க. கிளாப் பண்ணி தேங்க்யூ வெரி மச். உண்மையிலேயே இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேர்த்துக்கும் இந்த அறக்கட்டளையோட செயல்பாடுகள், இந்த அறக்கட்டளையோட இணைந்து செயல்படணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ திரு முருகன் அவர்களுக்கும் அவங்களுடைய அரங்காவலர்களுக்கும் அவங்களுடைய 100க்கும் மேற்பட்ட சேவா மையத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக உங்கள் கூட இந்த சமுதாயத்தில் அறப்பணிகள் செய்யணும், 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே உங்கள் கூட இணைந்து செயல்படுவாங்க. நானும் உங்கள் கூட இணைந்து செயல்பட தயாராக இருக்கேன். நாங்களும் எல்லோரும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம். உண்மையிலேயே இந்த அறக்கட்டளைக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் என்னுடன் சேர்ந்து மேடைக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க நிழல்மய முருகன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். கண்டிப்பாக இந்த மேக்ஸ்வெல் டீம் சேர்ந்து செயல்பட்டு அடுத்த வருடம் நாங்கள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 2000 பேருக்காவது காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். நம்ம நினைத்தா கோவை மாவட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லது செய்யணும். அதுக்கு எங்களுடைய நிலைமையின் சார்பாக எங்களுக்கு இங்கே வாய்ப்பளித்த நம்ம மேக்ஸ்வெல் டீம் அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறங்கி கிடந்த மனிதர்களின் மத்தியில் உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்களை மருத்துவமனைக்கு வழங்கி வாழ்க்கை என்பது சாகும் வரையாக உதவி செய்யும் வரை என்பதற்கு இலக்கணமாக திகழ்பவர் ஃபைரா நார்த் டிவிஷன் பிரசிடென்ட் திரு சுரேஷ் குமார் அவர்கள். எனது சார்பாகவும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது. அந்த பணியை மிக சிறப்பாக செய்யும் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் முருகன் சார், அதை சார்ந்து வேலை புரியும் அனைத்து
அதோட மெம்பர்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அனைத்து மெம்பர்ஸுக்கும் நான் சேர்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நேஷனல் ஃபவுண்டர் டாக்டர் ஹென்ரி சார், வைஸ் பிரசிடென்ட் செந்தில்குமார் சார், கோவை மாவட்ட தலைவர் நேரு சார், அனைத்து சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்தில் பயிராகவும் நாங்களும் டாக்டர் முருகன் சார் மேக்ஸ்வெல் சார் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட என்றைக்குமே உங்களோட நான் எனக்கு வேலை செய்யும் என்பதில் சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். Introduction. Respectful dignitaries, I would like to, on behalf of Central Bureau of Intelligence, I would like to extend our full support to Mr. Murugan and to your trust. Thank you. இந்த ஃபங்க்ஷன் வந்து இதனுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம் தேசம் நம் மக்கள் நம் குடும்பம்னு. முருகன் சார் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார். மேடம் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஷார்ட் பீரியட்ல தான் அவர் இப்போ வருத்தப்பட்டார் இல்லையா, நாகரத்தினம் மேடம் இல்லைன்னு சொல்லி. NMCT ட்ரஸ்ட் நாகரத்தினமா மூலமாக தான் எங்களுக்கு முருகன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். நான் தொப்பம்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை. அதே ஊரில் தான் அவர் இருந்திருக்காரு, பட் எங்களுக்கு தெரியல. இப்படி யாராவது ஒருத்தர் மூலியமா தான் நம்மளுக்கு அந்த முகம் தெரியாத இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணக்கூடியவங்களை நம்மளுக்கு தெரியப்படுத்துறதே இந்த மாதிரி ட்ரஸ்ட் தான், அறக்கட்டளை தான். அந்த மாதிரி எங்களுக்கு NMCT மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் திரு முருகன் சார் அவர்கள். வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ஸ்கூல்ஸுக்கு வந்து நிறைய இந்த வருஷம் ஆஃப்டர் கொரோனா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த இருக்கைகள் ஃபர்னிச்சர்ஸ் இல்லை. அது சொன்ன உடனே 10 ஒரு கிளாஸுக்கு உண்டான 10 செட்டு டெஸ்க் பெஞ்சு அழகா சொல்லி எங்களுக்கு 50,000 மதிப்பு இருக்கும். அதுக்கும் மேலாகவே இருக்கும். அப்புறம் அடுத்த வாரமே உங்களுக்கு இனி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் மேடம் சொல்லியிருக்காங்க. 4 சிஸ்டம் வாங்கி வச்சிருக்காங்க எங்க ஏழை குழந்தைகளுக்காக, அரசு பள்ளி மாணவர்களுக்காக. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் கட்டாயம் என்னோட பள்ளியின் சார்பாகவும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தம்பியை பற்றி பேசியாகணும். ஒரு நல்ல சிறந்த சகோதரன். குறுகிய காலம் இவர் வந்து திரு பால்ராஜ் அண்ணா ஒரு சகோதரர் மூலமாக தான் எனக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் அறிமுகமாகிறாரு. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட பேசும்போது எல்லாமே வந்து அந்த சோசியல் ஆக்டிவிட்டியினுடைய ஒரு எண்ணம், அந்த யாருக்கு என்ன செய்யணும், அதாவது நம்மளாம் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட நம்ம பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாது. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு வந்து அவர் பேசுவார். என்னை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு லைன்ஸுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது எங்களோட ஊர். எங்கள் ஊரில் இந்த இடத்துல என்னை அவர் வந்து கௌரவிச்சிருக்காரு. அதாவது இந்த ஆண்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நல்லாசிரியர் இருந்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கின அடுத்த ஃபங்க்ஷனில் 2வது ஃபங்க்ஷன் வந்து அவர் செஞ்சுருக்காரு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Good morning everybody. எனக்கு முருகன் ஒரு 10 years தெரியும். என் கிளினிக் பக்கத்துல தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. He started in a very small level. But அந்த டைம் அவர் அவ்வளோ ஒரு பெப், அவ்வளோ ஒரு ஜோஷ்ல இருப்பாரு. என்ன ஒரு சின்ன வேலைனாலும் he do it அவ்வளோ ஃபுல் ஹார்ட்ல. லைக் இன்ஃபேக்ட் எனக்கு ஆதார், பேன் கார்டு எல்லாமே ஒரு அட்ரஸ்ல இருந்தது, பாஸ்போர்ட் ஒரு இதுல இருந்தது. இன்னும் எனக்கு ஆக்சுவலி என்ன பண்ணனே தெரியல, எப்படி இருக்குதே கடவுளே. ஜஸ்ட் I told him, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 10 daysல எனக்கு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். I couldn't believe it. ஏன்னா நான் பெரிய ஆஃபீஸ்
கேட்டால் மேடம் இது டிஃபிகல்ட் அது டிஃபிகல்ட்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஜஸ்ட் 10 days எவ்ரிதிங் ஹி மேட். எனக்கு என்ன, அதாவது நான் வெளியில வெளியில போகல, ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. எனக்கு எப்படி என்னோட எல்லாரும் சர்டிஃபிகேட் எடுத்தாலே முருகன் முடிச்சு தருவேன் சார். ஸோ அந்த அளவுக்கு இஸ் காட் பொட்டன்ஷியல், அதை பற்றி யாருமே டவுட் பண்ணலாம். அது இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் மேடம் சொன்னாங்க, யசோதா மேடம் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது யார் அணுகிறதுன்னு கூட சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ. பட் இப்போ நம்மளுக்கு முருகன் ஒரு தெரிஞ்ச மூஞ்சி ப்ளஸ் 100% நீ யாருனாலும் அவரை நம்பலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு யார் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பர்சன் முருகன். நம்ம 100%, நான் ஒரு 100% அத்மா முத்திரை அவர் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நம்பலாம், யாருனாலும் ப்ளீஸ் டைரக்ட் them to முருகன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் முருகன். தொழில் சார்ந்த இயங்குறது அப்படின்றது தான் ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றம். ஒரு தொழில் தான் ஒரு இளைஞனுடைய கனவுகளை நிறைவாக்குன்றதுல முருகன்றவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். விவேகானந்தர்லேருந்து அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் சொன்ன இளைஞர்களுடைய கனவும் இளைஞர்களால் தான் இந்த தேசம் முன்னேறும் அப்படின்றத வந்து ஒரு மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய இளைஞர்களில் நான் சந்தித்த ஊடகப் பணியில் வந்து முருகன் ஒருவர். அப்பேற்பட்ட சமூக பணிகளோட சேர்ந்து தன்னுடைய தொழிலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர், இன்னைக்கு அவரை நான் பார்க்கும்போது எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. ஒரே ஒரு கூடுதல் இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை நான் ஆரம்பிச்சிருக்காரு, தவிர அவர் பண்ண அத்தனை பணிகளுமே பார்த்தீங்கன்னா அவருடைய காசை போட்டு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சமூக பணிகளை இன்னைக்கு அறக்கட்டளை மூலமா பல பேரை இணைத்து பண்ணக்கூடிய இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய ஊடக பணிகளை வந்து இவருடைய பணிகளையும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நன்றி. தேங்க்யூ சார். உங்க அனுமதியோடு அவங்க மேடை கூப்பிட்டுமா? கொரோனா காலத்தில் மதுவும் முதல் அலையில் மரணித்த சடலங்களை வந்து எடுத்து அடக்கம் பண்றதுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது தெரியும். அப்படி மரணித்த 500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை மனசுல வச்சுக்கங்க. 500க்கும் மேற்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மரணங்களை எடுத்து நல்லடக்கம் செய்த நல்ல மனிதர்கள், ஆன்மாக்கள் இவர்கள். நான் ஏன் வந்து இங்கே இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இங்க மேடையில் இருக்கிற மாதிரியான நல்ல இதயங்கள் இருக்கிற இடத்துல இவங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இவர்களுக்கும் ஏதாவது உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேராசையில தான் அதை வந்து நான் பதிவு பண்ணுவேன். அவர்களுக்கு வழங்கப்படுகிற சிறப்பு விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, 10 முறை பாடை வராது. ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு தடவை தான் பாட. 10 முறை பாடை வராது. பதுங்கி கிடக்கும் எண்ணுயத்தோடா, செத்து மடிவது ஒரு முறை தாண்டா, சிரித்துக் கொண்டே போர்க்களம் பாடா, சிந்திய ரத்தம் வீண் போகாது, முருகனுக்கு பின்னால் இருக்கிற இந்த கூட்டம் எதற்கும் பின்வாங்காது, சிந்துகின்ற செங்குருதி இந்த மக்கள் விடுதலைக்கென்றால் தமிழகத்தை சிறப்பாக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் பொதுநல அறக்கட்டளை கோயம்புத்தூர் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் துவக்க விழாக்கு எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தினார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதேபோல் மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட் நிறைய உதவியாளருக்கு உதவி செய்தார்கள், படிப்புக்குண்டான உதவிகளும் செய்தார்கள். எங்களை போன்ற சமூக ஆர்வலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதேபோல் இதுக்கு ஆதரவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் எங்கள் அறக்கட்டளைக்கு உதவி செய்தார்கள்.
அந்த உதவிக்கு மீண்டும் அது செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை போன்று இன்றும் நல்ல பணி செய்பவர்களுக்கு இதே போன்று நிறையா உதவிகள் கிடைத்தால் இன்னும் இதேபோல் மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட் அதேபோல் உருவாக வேண்டும். உருவாகினால் எங்களுக்கும் இது போன்ற உதவிகள் கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
நேம் ஆண்டனி. நான் வின்னர்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனி சின்ன வடமேட்டு வச்சு பண்ணிட்டு கோயம்புத்தூரில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் நான். ஆக்சுவலாக நம்ம பொதுவாகவே வந்து இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். இங்கே ஒரு அதிக எண்ணத்தில் நானும் அதிக விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த முருகன் சார் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து புதுசாக பண்ணுறதுனால இந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலாம், சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி இந்த ட்ரஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னோடய பேர் டேவிட் ராஜ். இந்த மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓப்பனிங்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவித்தொகை வழங்கினது, ப்ளஸ் இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தினது, அவங்களுக்கு அப்புறம் சமூக ஆர்வலர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு சான்றிதழ்கள்லாம் கொடுத்தது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. 18/9/2022 கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட துவக்க விழா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த துவக்க விழாவில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய விஐபிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நடத்தி இதுக்கு அடுத்து எங்களோட நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கம்ப்ளீட் செட்டப், அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் சப்போர்ட்டு தேவை, அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறோம். அடுத்து கணவனை இழந்த பெண்கள் அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தேவையான ஒரு தையல் மிஷின் அல்லது ஒரு கூட ஒயர் பின்ன தெரியும்னா கூட ஒயர், இல்லை ஒரு இட்லி கடை பாத்திரம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம், இல்லை அவங்க வந்துட்டு நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அரசு உரிமம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பொது சேவை மையம் ஆரம்பிக்கிறதுக்கான சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பெண்களோட தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு உதவுற மாதிரி விஷயங்களையும் இந்த அமைப்பு மூலமாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட நல்ல மக்கள் கூட்டம் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லோரும் நல்லா ஹானர் பண்ணாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு நன்கொடையை வந்து இன்றைக்கி முருகன் சார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய பலத்தை பாராட்ட கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பல்வேறு சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரையும் கௌரவப்படுத்தி துவங்கப்பட்டுள்ள இந்த மேக்ஸ்வெல் அறக்கட்டளைக்கு மக்கள் ஊடக மையம் மற்றும் கோவை எக்ஸ்பிரஸின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.